வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். இந்த நியூ இயர் 2026 நியூ இயர் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையறதுக்கு ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். இப்போ நம்ம எல்லா ராசிக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, மேஷம் முதல் மீனம் வரைக்கும் என்னென்ன ராசிக்கு எப்படி எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது. அதாவது குரு பயிற்சி இருக்குது, அதுக்கப்புறம் சனி பகவானுடைய வக்ர பயிற்சிகள் இருக்குது, ராகு கேது பயிற்சி வருஷ கடைசியில் இருக்குது, இன்னும் மற்ற கிரகங்கள் பயிற்சி இருக்குது. பட் இது 3 தான் மெயின். ஸோ இந்த பயிற்சி மூலயமா யார் யாருக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு ஒன்லைனில் சொல்ல போனோம்னா இந்த வருஷம் ரொம்ப ஆன்மீக வருஷங்க. பிரபவ வருஷம்னு சொல்லுவோம், அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஆன்மீக வருஷம். எல்லா இடத்துலையுமே கோவில்கள் அதிகமாகும், கோவில்கள் வழிபாடு அதிகமாகும், தெய்வ நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும். தெய்வம் ஒட்டி யாராவது நடத்துகிற பிஸ்னஸ், நீங்கள் ஏதாவது கோவில் சம்மந்தமாகவோ ஆன்மீகம் சம்மந்தமாகவோ, நம்ம சேனலே ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழில் முன்னேற்றங்கள் நிறைய வரும். ஸோ இந்த வருஷம் ஆண்டவனை எவ்வளவு நம்ம பிடிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நல்லதுகள், எது இதில் உஷாராக இருக்கணும், எந்த ஆண்டவனை பிடிச்சுக்கணும் இந்த வருஷம் நான் நல்லா இருக்கிறதுக்குன்றதை ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். அன்பும் காதலும் நிறைந்த கன்னிராசி. அந்த கன்னிராசியோட சிம்பிளை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கையில் கதிரோடவும் வெற்ற அருவாளோடவும் இருப்பாங்க. ஸோ அவங்க மற்றவங்களுக்கு உணவளிக்கிற ஒரு தாயமாக இருப்பாங்க. பிரச்சனை பண்ணிங்கன்னா கட் பண்ணுற அளவுக்கு அந்த ரிவெஞ்சும் இருக்கும். ஸோ அந்த கன்னிராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப கவிதை நயம் மிக்கவங்க அவங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 6 மாதமெல்லாம் ரொம்ப டஃப்பான டைம். ஏன்னா சனி பகவான் பார்க்குறதுனால ஒரு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் சம்மந்தம் இல்லாமல் நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கோம். அது சம்மந்தமாக இல்லாமல் இல்லை, நிறைய லாஜிக்ஸ் இருக்குது அது பின்னாடி. எல்லாமே சரியாகும். என்ன தெய்வ வழிபாடு பண்ணோன்றதை சொல்லிட்டு வரேன், அப்படியே கவனிச்சுட்டு வாங்க வீடியோ ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்கள் என்னென்னா, என்ன தான் கஷ்டமாக இருந்தால் இவங்களுக்கு முதல்ல கையில் காசு இருக்கும், சரிங்களா? இன்னொன்று குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கையில் காசு இருக்குது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குன்னாவே நம்மளுக்கு ஒரு நிம்மதி, ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல பாயிண்ட். அடுத்து நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானமும் உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். நீங்கள் இப்போ ஐடியில் இருக்கீங்க, நீங்கள் ஏதோ ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஏதோ எக்ஸாம் எழுதுறீங்க, சர்டிஃபிகேஷன் எழுதுறீங்க, நீங்கள் அப்ராடுக்கு போகிறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா கை கொடுக்குங்க. அண்டு அதுவும் உங்களோட இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இவங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் இப்போ நீங்கள் ஏதோ நிலம்லாம் வாங்க ரொம்ப ஆசைப்படுவீங்க கன்னிராசி. நீங்கள் நிலம் வாங்குறீங்களோ, வீடு வாங்குறீங்களோ, நகை வாங்குறீங்களோ, ஸ்டாக் மார்க்கெட் ட்ரை பண்ணுறீங்களோ, நீங்கள் தாராளமாக பண்ணலாம். என்னென்னா எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா குரு சனி பார்க்கறதான டாக்குமெண்டேஷன். நீங்கள் ஒரு சித்தப்பா பையன்கிட்ட தான் நான் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன், நான் அப்புறம் பேர் மாற்றிக்கிறேன், அந்த பிரச்சனையே இல்லை. நீங்கள் வண்டி வாங்கிட்டீங்க, இல்லை நிலம் வாங்கிட்டீங்கன்னு டக்குன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறங்க, நேம் மாற்றிடுங்க. ஏன்னா பிரச்சனை வந்தால் டாக்குமெண்டேஷனில் தான் வரும். அதை முன்னாடியே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு பரிகாரமாகவும் மாறிடும், லீகலாகவும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். எப்பயுமே சொல்கிறது அதுதான். நீங்கள் ஒரு ஜோதிடரையும் பார்த்துட்டு என்ன கலர் வண்டி வாங்கணும், எந்த நம்பரில் வாங்கணும், வீடு எந்த திசையில் வாங்கணும், இதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறை கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல யூஸ் ஆகுங்க. முன்னாடியே சொன்னது தான், குடும்பத்தில் சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் குடும்பத்தோட குலதெய்வம் கோவில், ஊர் காவல் தெய்வ கோவில், இஷ்ட தெய்வ கோவில்கள் போயிட்டு வர்றது, பொங்கல் வச்சுட்டு வர்றது, இதெல்லாம் ரொம்ப நல்லா கை கொடுக்கும். திருமணம் ஆகாதவங்க பெரியவங்க சொந்தக்காரங்களோட போயிட்டு வர்றதும் ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் கூட்டாக சொந்தக்காரங்களோட குடும்பத்தோடு போயிட்டு வரும்போது அதோட சக்தி இன்னும் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு இருந்த எதிரிகள் தொல்லை, உடல் உபாதைகள், அதுவும் ஹஸ்த நட்சத்திரம்லாம் கண்ணியில் ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தில் இந்த அடிவயிறு பிரச்சனைலாம் நிறைய வரும். அந்த இஷ்யூஸ் எல்லாம் கம்மியாகும் இந்த வருஷம். ஹெல்த் ரொம்ப நல்லா டெவலப் ஆகுங்க. திருமணம் ஆகாதவங்க இந்த திருமணம்க்கு ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன தடங்கள் வரும், நான் வழிபாடு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கல்யாணம் கை கொடுறதுக்கும் ரொம்ப நல்ல டைம் இருக்குது. ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்குள்ள சின்ன சின்ன விரிசல்கள் வந்தாலும் அதுக்கான தெய்வ வழிபாடும் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் 4 நட்சத்திரம் பார்த்து திருமணத்துக்கு ஸ்டெப் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்ல சக்ஸஸ் வருங்க. நம்ம எப்பயுமே சொல்கிறது அதுதான், புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாள் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அது உங்களுக்கு புதன்கிழமை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போகணுன்னாலும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு புதன்கிழமையே போயிட்டு பார்த்துட்டு வராங்க.
பூ வைக்கிறீங்க, நிச்சயதார்த்தம் வைக்கிறீங்க, கல்யாணம் வைக்கிறீங்க, இதெல்லாம் புதன்கிழமையிலேயே நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, புதன்கிழமையில எந்த நாள் நல்லா இருக்குன்றதை பார்த்துட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக கைகூடும். அதே சமயம் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு கடன் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு கைகூடுங்க. என்ன தேவையோ அது வரைக்கும் வாங்கிட்டீங்கன்னா பிற்காலத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாழலாம். நீங்கள் யாருக்கும் கடன் ஏன்னா கன்னிராசி நிறைய பேருக்கு கடன் கொடுத்து ஏமாந்துடும். அந்த மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்குறீங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. நான் எப்படி என் ஃப்ரெண்டுக்கிட்ட டாக்குமெண்டேஷன் கேட்குறதுனா ஜிபேயில் நெட் பேங்கிங்கில் அனுப்பிடுங்க. அது ஒரு ப்ரூஃபாக இருக்கும். அது பரிகாரமாகவும் மாறும், உங்களுக்கு லீகலாகவும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். போய் குருமார்களை பாருங்கள். நீங்கள் குருமார்களை பார்க்க நல்லா உயர்ந்து வருவீங்க. அதுவும் முக்கியமாக பெண் தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் வரும். ஜீவ சமாதிகள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, ஆண்டாள் வழிபாடு தான் ரொம்ப நல்லா சப்போர்ட் ஆகும். பெஸ்ட்டு விஷயம் என்னென்னா தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா குரு பகவான் இருக்கார் அதில். ஸோ நீங்கள் வேலையில் ப்ரமோஷன், அதை அப்ராட் யாருன்னா போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வேறு எதனா புது வேலை தேடுறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் தேடுறீங்கனாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்டால் மட்டும் வேலை ஸ்விட்ச் பண்ணுங்கள், இல்லைனா இருக்கிற இடத்துல வளர்கிறதுக்கு நிறையவே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக அப்ராடுக்கு ட்ரை பண்ணுங்கள். படிக்கிறவங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்கள தாராளமாக ட்ரை பண்ணலாம். எந்த நாடு போகணும், என்ன படிக்கணுன்ற டவுட் இருந்தால் நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் எதனா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் வரும், எடுத்து சீக்கிரம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுருங்க. ஏன்னா 12ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால செலவு கண்டிப்பாக வரும். நீங்கள் கையில் காசு இருந்தாலும் சுப நிகழ்ச்சிகளில் போட்டிங்க, இந்த மாதிரி கல்யாணம் இல்லை நிலம் வாங்கிட்டீங்கன்னாவே அதை விதியை மதியால் வெல்ற மாதிரி ஆகிடும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள், கிருஷ்ணர், நடராஜர். இவங்க புதன்கிழமை புதன் ஹோரையில் பெருமாளாக இருந்தால் துளசி, நடராஜராக இருந்தால் வில்வம். இதை போட்டு நீங்கள் வழிபட இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னதானம் கொடுக்குறது இருந்தால் புளியாதோரை, சக்கரை பொங்கல், குலதெய்வம் கோயிலில் சக்கரை பொங்கல் வச்சுட்டு அங்கே வர எல்லாருக்குமே கொடுத்துட்டு வர இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒரு ஓவராலாக பார்த்தோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம மந்த்லி ஒன்றும் டீப்பாக நம்ம அனாலிசிஸ் தருவோம், சரிங்களா? இது ஒன்று. ஸோ இந்த வருஷம் என்னென்ன மெயினான பயிற்சிகள் இருக்குது? குரு பயிற்சி இருக்குது, சனி பகவானுடைய வக்ர பயிற்சிகள். குரு பயிற்சி ஜூன் 2 இருக்கும். அது இந்த வருஷத்தையே 2ஆக பிரிச்சலாம். ஜூனுக்கு 1க்கு முன்னாடி, ஜூனுக்கு 2க்கு பின்னாடின்ற மாதிரி. அந்த மாதிரி பிரித்து தான் அதை சேர்த்து தான் ஒரு கலவையாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சனி பகவானோட வக்ர பயிற்சி ஜூலை 27 அந்த டைம் நடக்கும். அதுவும் வருஷத்துக்கு நடுவில் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கேன். ரொம்ப இன்னொரு பெரிய பயிற்சியாக ராகு கேது பயிற்சி. அது நவம்பர் 25 கிட்ட வரும், வருஷம் கடைசியில். அதுவும் ஒரு பெரிய ரிலீஃப். அவர் கும்பத்துலேருந்து மகரத்தில் வருவார், அதுக்கப்புறம் சிம்மத்துலேருந்து மாறுறார். ஸோ அதுவும் பெரிய ரிலீஃப். அந்த பயிற்சிகள் இந்த பயிற்சிகளை எல்லாம் பொதுவாக வச்சு ஒரு பொதுவான பலன்களை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு ராசிக்குமே நம்ம எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணுன்றத சொல்லியிருக்கோம். இதுவும் ஒரு ஓவராலாக இந்த ராசி எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கோம். இப்போ 12 கோடி தமிழ் மக்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி மக்கள்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கோடி மக்களுக்கு நம்ம பொதுவாக தான் பலன் சொல்லியிருக்கோம். இது ஒரு ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். ஏன்னா உங்கள் லக்னம், நட்சத்திரம் இதை பொறுத்தெல்லாம் மாறும். உங்களுக்கு ஒன்றும் முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. சார், நான் ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த வருஷம் எனக்கு நேரம் நல்லாயிருக்கும், நான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு டீட்டெயில்டு கன்சல்டேஷனும் தரேன். இந்த வருஷம் மெயினாக சார் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், இந்த வருஷம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ரொம்ப புனிதமான வருஷம். இந்த தமிழ் வருஷம் பிரபவ வருஷம்னு சொல்லுவோம். அது அருட்பெரும் வருஷம்னு சொல்லுவோம். இந்த வருஷம் ஆன்மீக வருஷம். நீங்கள் இதேமாரி நம்ம இந்த 2026 எண்டில் ஒரு நியூ இயர் பலன் சொல்லுவோம் பாருங்கள், ஒரு வருஷம் கழிச்சு. அப்போ உங்களுக்கு திருப்பியும் இப்போ சொன்னதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த வருஷம் அவ்வளோ ஒரு புனிதமான வருஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வருஷத்தில் எப்படி வழிபாடு பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. இந்த வருஷம் உங்களுக்கான தெய்வம், இப்போ ஒரு ராசிக்கு சொல்கிறோம்ல, உங்கள் இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும். அந்தந்த ராசிக்குன்னு இது ஒரு சயின்ஸ், அந்த உடம்புக்குன்னு ஒரு டிஎன்ஏக்குன்னு ஒரு சாமி இருக்கும். இப்போ மேஷ ராசினா முருகர், துர்கை இவங்கெல்லாம் மேட்ச் ஆவாங்க. அந்த மாதிரி உங்கள் ராசிக்கான கடவுளை சொல்லியிருக்கேன். இதை கரெக்டாக நீங்கள் வழிபட உங்கள் இஷ்ட தெய்வத்தோடு இதையும் வழிபட உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணால் தான் இது உங்களுக்கு நல்லா தெரியும், சரிங்களா? இதுக்கு கூடவே நம்ம நிறைய தனாகர்ஷண பயிற்சிகள் இது எல்லாம் நம்ம நிறைய நடத்துகிறோம். உலக லெவலில் நிறைய கண்ட்ரீஸில் நம்ம இந்த ஒர்க் ஷாப்லாம் நடத்துகிறோம்.
நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இதை பற்றி போடுவோம். நம்ம ஒன்றும் கார்த்திகை தீபம், ஒன்று சித்தர்கள் பற்றிலாம் நிறைய பேசுவோம். நம்ம சேனலில் ஃபுல்லாக கவனிங்க. இன்டர்வியூஸ் எல்லாமே எவ்வளவு பார்க்குறீங்க, எவ்வளவு கேட்குறீங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் வரும். அதையும் கமெண்ட்டில் போடுங்க. எங்களுக்கு ஒரு அடுத்து நாங்கள் என்ன சொல்லணுன்றதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு நல்லபடியாக நடக்க 2026ஓட புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.